எல்லாருக்கும் வணக்கம். பால் மாஃபி சீரீஸோட 3வது எபிசோடு இது. இந்த கேமில் வந்து பால் மாஃபி ஒயிட் ப்ளே பண்ணுறாரு. E4, E5 அண்ட் தென் F4. ஸோ கிங்ஸ் கேம்பிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஃப் லேட் மாடர்ன் செஸ்ல அதிகமாக யாரும் விளையாடுறது கிடையாது. பட் பால் மாஃபி வந்து இந்த லைனை ரொம்ப அக்ரெசிவான ஒரு லைனாகவே அவரோட கேம்ஸில் யூஸ் பண்ணார். ஸோ இங்கே ஆப்பனண்ட் வந்து பான் எடுக்கிறாங்க, நைட் கம்ஸ் அவுட். ஸோ பேசிக்காக வந்து குயினை இங்கே கொண்டு வந்து செக் கொடுப்பாங்க. அது வேணாம் அப்படின்றதுனால நைட் வெளியே வருது, பான் கம்ஸ் அவுட். ஸோ இந்த பானை வந்து இதை புஷ் பண்ணிட்டு பிஷப்பை வச்சு ஹிட் பண்ணுவோம் அப்படின்னு ஆப்பனன்ட் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே இன்னொரு கவுண்டர் அட்டாக். ஸோ இதை எடுத்தாங்க அப்படின்னா ரூக்குக்கு ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்குது. இந்த பானும் ஐசோலேட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் பானை ஃபார்வர்டாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ மாடர்ன் செஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நைட்டை வந்து பின்னாடி கொண்டு வருவாங்க. பட் பால் மாஃபி ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த வீக்கர் ஸ்கொயரை டார்கெட் பண்ணுறாரு. அண்ட் கிங்கோட இந்த சைடு வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிக்குது ஆப்போனண்ட்டுக்கு. அண்ட் பான் புஷ். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. கிங் டேக்ஸ் அண்ட் தென் குயின் கம்ஸ் அவுட். ஸோ இந்த ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபைலை வந்து கட் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஃபைலுக்கு பிஷப் எடுத்து கொண்டு வந்து அட்டாக்கை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. குயின் கம்ஸ் அவுட் அண்ட் தென் பிஷப் கம்ஸ் அவுட், முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் ஆப்போனண்ட் வந்து இந்த ஒரு ஸ்கொயரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க கிங்குக்கு. கிங் கோஸ் ஹியர் அண்ட் தென் நைட் கம்ஸ் அவுட். ஸோ இந்த மூவ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர்க்காகவும் வரும். சப்போஸ் இது மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்கொயரையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான். அண்ட் பான் புஷ். ஸோ இந்த ஸ்கொயரை வந்து சீல் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ஒரு பான் புஷ். ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னாலும் குயின் எடுத்தாங்க அப்படின்னா இந்த கிங்கை இங்கே மூவ் பண்ணிட்டு ரூக்கை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்து ஒரு பேட்டரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா குயின் டேக்ஸ் அண்ட் கிங் மூவ்ஸ். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிங்கை இந்த சேஃபர் ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பட் பிளாக்கோட பீசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அண்ட் ரூக் கம்ஸ் இன். ஸோ சாலிடாக இந்த ஃபைலும் சீல்டு, இங்கேயும் சீல்டு, இதுவும் சீல்டு. அண்ட் குயின் கோஸ் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைட் ஹேங்கிங்கில் இருக்குது அப்படின்றதுனால அதை கேப்சர் பண்ணுறாங்க. அண்ட் பான் புஷ், ஒரு டிஸ்கவரான ஒரு அட்டாக் குயினுக்கு. அண்ட் இங்கே ஒரு ரூக் சாக். ஸோ எந்த அளவுக்கு வந்து மாஃபி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுறாரு பாருங்க. கிங் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ். ஸோ 2 பீசஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்கோட பேக் ரேங்கே கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் கிங் கம்ஸ் ஹியர். ஸோ இந்த இடத்துல இன்னொரு அஸ்டானிஷிங் மூவ், நைட் டேக்ஸ். ஸோ குயினை வச்சு எடுக்க முடியாது, ஏன்னா பிஷப்பை வச்சு நம்ம குயின் எடுத்துருவோம். அண்ட் பானை வச்சு எடுக்க முடியாது, ஏன் அப்படின்னா இந்த குயின் ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ லிட்டரலாக இந்த மூவே வந்து கேம் ஓவர் தான். ஸோ இதுக்கப்புறம் கிங் இங்கே மூவ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் அ சாலிட் செக் அண்ட் மேட்.